இந்த வீடியோவில் டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது யாரோடது. ஒரு திங்ஸ் காணும் அப்படின்னா இது யாரோடது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை ஹூஸ் திஸ், ஹூஸ் பேக் இஸ் திஸ், ஹூஸ் பேக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹூஸ் டிஃபன் பாக்ஸ் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அப்புறம் என்ன, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறத வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வாட்ஸ் நெக்ஸ்ட்னு கேட்போம். வாட்ஸ் நெக்ஸ்ட்னா அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறது. அடுத்த சென்டென்ஸ் நான் அப்புறம் பேசுகிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன். இது வந்து ஃபோன் காலில் சொல்லுவோம், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வில், ஏன்னா பேசுகிறேன் ஸோ ஃப்யூச்சர் இல்லையா. ஐ வில் கெட் பேக் யூ லேட்டர், ஐ வில் கெட் பேக் யூ லேட்டர், ஐ வில் கால் யூ லேட்டர், ஐ வில் பிக்கப் யூ லேட்டர், நான் அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறலாம். நான் இந்த இடத்த குப்பையாக்கிட்டேன். குப்பை அப்படின்னா என்ன சொல்லுவோம், மெஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இல்லை அந்த பொருள் இருந்தபாரு இல்லை, கொஞ்சம் அங்கங்கே பொருள் செதறி கிடக்கு, அதெல்லாமே குப்பைன்னு சொல்லுவோம். ஐ மெஸ்ட் அப் அப்படின்னா நான் இதை அழுக்காக்கிட்டேன், குப்பையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் இதோட போதும், இதோட போதும் அப்படின்னு சொல்லுவோம். இதோட போதும் நிறுத்து அப்படின்னு சொல்றது தட்ஸ் எனஃப், தட்ஸ் எனஃப் அப்படின்னா போதும் நிறுத்து அப்படின்னு சொல்றது தான் தட்ஸ் எனஃப்னு சொல்லுவோம். நான் சத்தியமா சொல்றேன், இதை நான் செய்யவே இல்லை உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் சத்தியமா சொல்றேன், இது கண்டிப்பா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றது. சத்தியம் அப்படிங்கிறது தான் ஸ்வேர்னு சொல்லுவோம். SWEAR, ஸ்வேர். ஐ ஸ்வேர் அப்படின்னா நான் சத்தியம் செய்யறேன், நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஐ ஸ்வேர், ஐ ஸ்வேர் யூ, நான் உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன். ஐ டோன்ட் டூ தட், நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றது. உள்ள வா, உள்ள வா. இதை எப்படி சொல்லுவோம், கம்மன் சொல்லுவோம். மே கம்மன் மேம் அப்படின்னு கேட்கும்போது எஸ் கம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. கெட் இன் அப்படின்னு சொல்றது. கெட் இன்சைட் அப்படிங்கிறத கெட் இன் அப்படின்னு சொல்லுவோம். கெட் அவுட் அப்படின்னா வெளியில போ அப்படின்னு சொல்றது. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, ஒரு பைக்குள்ள என்ன இருக்கு அப்படி இல்லைன்னா இது யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல், டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்றத வாட்ஸ் இன் இட், வாட்ஸ் இன் இட் அப்படின்னா இதுல என்னதான் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்றதுதான் வாட்ஸ் இன் இட் அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா. அடுத்த சென்டென்ஸ் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இது எப்படி சொல்லலாம், அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இரு, ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்றது. ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன, கொஞ்சம் அவேரா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஸோ இதை கேர்ஃபுல் சொல்லணும். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல்னா பத்திரமா இரு. வித் ஹிம், அவன்கிட்ட. பி கேர்ஃபுல் வித் ஹிம் அப்படின்னா அவனை ரொம்ப சாதாரணமா இட போட்டுறாத, அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. பி கேர்ஃபுல் வித் ஹிம், பி கேர்ஃபுல் வித் ஹர் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இங்கிலீஷ் சென்டென்சஸை ஈஸியாக கற்றுக்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸை ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் இன்னைக்கு 1 or 4 or 5 days இருக்கும்னு நினைக்கிறேன். போய் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுலேயே பாதி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.